ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் அப்கமிங் டேஸ். வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், the 7 chakra bracelet. Pile number 2 in the pink feather. Okay. Pile number 3 in the angel number 555. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ சரி, ஒரு சில பேர் வந்து ஃபார் பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பை வந்து ஒரு சரி உங்களுக்குள்ள ஒரு ஆக்சுவலி ஒரு தாட் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு புக் எழுதணும், புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று புக் எழுதணும், இல்லை ஜேர்னலிங் மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டோரி எழுதணும், நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, ஸோ அந்த மாதிரி எழுதணுங்கிற ஒரு தாட் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டும் சரி, சூழ்நிலைகளும் வந்துட்டு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து எனக்கு அந்த தாட்ஸ் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்கள் என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணீங்க, நாலேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, புக்கு மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்திங் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லைனா வந்து உங்கள் நோட்டில் எழுதுகிற மாதிரி இருக்குது, லைக் அ ஜேர்னல். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் நல்லாவே தெரியுது. அந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எஸ் அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த வழியில் போய் ஒரு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டேஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷனுங்கிறது தெரியுது. நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபார் பைல் நம்பர் 1. நிறைய, அதாவது இந்த செல்ஃப் ஹெல்ப், பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான புக்ஸ் நிறைய வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்க போகுது. கியூரியாசிட்டி இஸ் அ டைப் ஆஃப் மேஜிக். ஸோ உங்களோட அந்த கியூரியாசிட்டி, அதாவது உங்களோட அந்த எனர்ஜியாக இருக்கட்டும், டல்லாக இருந்துச்சுன்னா இனி வந்து வரக்கூடிய டேஸில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஏதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும். ஸோ இதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இன்ஃபேக்ட் உங்களோட விஷ்லிஸ்டில் நிறைய வச்சுருந்துருப்பீங்க, அது பர்ச்சேஸ் பண்ணணும்னு, எது வந்து வாங்கணும்னு நிறைய வந்து உங்கள் விஷ்லிஸ்டில் வச்சுருந்தீங்களோ அது வந்து வாங்குவீங்க. ஸோ போல்டாக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களா பைல் நம்பர் 1, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், அவ்வளோ யோசிக்கிறீங்க, அவ்வளோ கால்குலேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸில் வந்துட்டு போல்டான ஸ்டெப் எடுப்பீங்க. இனி யோசிக்கிறதெல்லாம் இல்லை. லைக் ஓகே, லைஃப்பில் இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன், என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், தட் மைண்ட் செட்.
அண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இட் குட் பி ஃபேமிலி ரிலேட்டட், இல்லைன்னா வந்து சம்திங் வேற ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷனல் சைடு இஸ் ஆல்சோ பாசிபிள். அது தவிர்த்து வேற ஒரு ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும், கிடைக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுற இந்த ஈவெண்ட் சொன்னல, அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஃபைல் நம்பர் 1, நீங்கள் வந்து உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறுற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்கள் ப்ரையாரிட்டிஸில் வந்து தெரியுது. ஸோ அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நிறைய ஒரு விஷ் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம், நிறைய விஷஸ் வந்து வச்சுருக்கலாம். இப்போது அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட பிளான்லேருந்து உங்களோட ஃப்யூச்சர் ஐடியா, ஒரு விஷஸ், இதில் ஒரு சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷ் ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஓகேங்களா? ஐ திங்க் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் மேபி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட இன்னர் பவர் ரொம்ப ரைஸ் ஆகும். சரி, வரக்கூடிய டேஸில் நீங்கள் உங்கள் எனர்ஜியும் சரி, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸுமே செக் பண்ணி பாருங்களேன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக இருந்தாலுமே அண்ட் தென் யூ கம் பேக் வெரி ஸ்ட்ராங். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட லைஃப்பை என் கையில் நான் எடுக்கிறேன். சி, ஃபார் ஃபைல் நம்பர் 1, உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் கையில் வந்து எடுப்பீங்க, தட் இஸ் ஃபார் ஷோர். ஸோ உங்களோட அந்த பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த இமோஷன்ஸாக இருக்கட்டும், கண்ட்ரோல் இல்லாமல் போகும். லைக் இப்போ யாராவது உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் லிசன் பண்ண மாட்டீங்க. உங்களோட அந்த இன்னர் பெயின், அந்த நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அதுவே ஒரு மோட்டிவேஷனாக கூட உங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஆவீங்க. சரி, இட் இஸ் அ டைம். ஆக்சுவலி வந்து ஃபைல் நம்பர் 1 நீங்கள் எப்படின்னா, சரி, நிறைய உங்களோட க்யூரியாசிட்டி நேச்சுரலாகவே ஹையாக தான் இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து நிறைய படிப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. பட் ஆனால் அது எல்லாமே உங்களுக்குள்ளார தான் இருக்குது, இன்னும் வெளியில் வரல. இன்னும் பீப்புளுக்கு தெரியாது தட் நீங்கள் ரொம்ப டேலண்டட், ரொம்ப நாலேஜபிள் பர்சன், வெரி மெச்சூர்டுலாம் தெரியாது பீப்புளுக்கு. பிகாஸ் நீங்கள் இன்னும் காமிக்கல, உங்களோட அந்த ட்ரூ டேலண்ட் இன்னும் காமிக்கல. பட் ஆனால் வரக்கூடிய டேஸில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இவ்வளோ வருஷம் லேர்ன் பண்ணீங்களோ, இது வந்து புக் நாலேஜாக இருக்கட்டும், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், அது அத்தனையுமே வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எதிர் ஒரு டீச்சர் மாதிரி சொல்லி கொடுப்பீங்க. இல்லைன்னா உங்களோட அந்த கம்யூனிகேஷன்லையுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிய போகுது. ரைட். ஸோ நிறைய வந்து ஃபைல் நம்பர் 1க்கு பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கும். ரைட். அண்ட் மோஸ்ட்லி மோட்டிவேஷன் அண்ட் ஆல்சோ உங்களோட அந்த இன்னர் செல்ஃப் அது வந்து வெளியே வரப்போகுது. ரைட். அந்த ஒரு ட்ரூ நேச்சர் எல்லாமே வந்துட்டு வெளியே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளாக்கேஜஸ்ன்னு பார்க்குறப்போ என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வருவீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் உங்கள் சைடில் தான் வந்துட்டு இருக்க போகுது. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் ஃபெதர், உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, வெயிட். ஸோ ஷஃபிள் பண்ணுறப்ப ஆக்சுவலி இந்த கார்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ ஐ டேக் திஸ். வெரி குட். டவர் ரிவர்ஸில் வந்துருக்கு. இஸ் குட். ஸோ பைல் நம்பர் 2, ஃபைனலி யூ வில் கெட் தட் லவ் பேக். லவ் அப்படிங்கிறது வந்து உங்களோட எக்ஸ் பார்ட்னர் அதெல்லாம் வந்து தாண்டி
அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இவ்வளோ நாளாக அந்த லவ் வந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எய்தர் ஒரு கண்டிஷனோட ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஃபேக்கான ஒரு லவ்வை காமிச்சு அந்த மாதிரியான ஒரு ட்ராமாஸ் அப்படி வந்து இருக்கும். பட் லவ் வந்து இனி உங்கள் லைஃப்பில் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். நீங்களும் உங்கள் மனசில் இருந்த அந்த கிரட்ஜஸ், ரொம்ப யார் மேலேயும் ரொம்ப கிரட்ஜஸ், ரொம்ப கோவமாக இருக்கீங்க, அது வந்து சால்வ் ஆகும். ஃப்ரீயாக நீ லவ் ஷேர் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக ரிசீவும் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு லவ் ஃபீலிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் சரி, உங்கள் லைஃப்பில் வந்து லாஸஸ் அண்ட் லாஸ் இன் த சென்ஸ் ஃபினான்ஷியல் டேர்ம், கெரியர் அண்ட் ஆல்சோ பீப்புள், ஸோ அது வந்து சரியாகும். லைக் ஸோ உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள், பெரிய பிளாக்கேஜஸ், யார் ப்ராப்ளம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்து விலகி வருவீங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு எஃபெக்ட், அந்த அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட அது உங்களை பாதிக்காத அளவுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுங்கிறது இருக்கும். அண்ட் சரி, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக மாறப்போகுது. ஸோ சரி, எந்த ஒரு இடம், சரி ஆக்சுவலி வந்து ஒரு நீங்கள் எனக்கு இந்த கார்டு பார்க்குறப்போ இது ஒரு டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் தெரியுது. சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து இழந்திருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வெளியே வருவீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வருவீங்க. உங்களோட அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி, இது எல்லாமே வந்து பிரேக் ஆகிருந்துச்சு. ஈவன் நீங்கள் இப்போ ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கலாம், உங்கள் பாஸ்டில் வந்து அவ்வளோ எல்லாமே பிரேக் ஆனதாக இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், திருப்பி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். எது இழந்துச்சோ அது திருப்பி ரீபில்ட் ஆகும். யூ வில் டூ இட், நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட அட்டாச்மெண்ட், உங்களோட மைண்ட் செட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்களா. பைல் நம்பர் 2, யாரோடைய எமோஷ்னலாகவும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அட்டாச் ஆகக்கூடாது. அட்டாச்மெண்ட்டுங்கிறது நான் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க, பிகாஸ் தட் ஹர்ட்ஸ். நீங்கள் வந்து அட்டாச் ஆனால் ஓவர் ஆகுறீங்க, ஹர்ட் ஆனாலும் ஓவர் ஆகுறீங்க, அந்த ஒரு பேலன்ஸ் இல்லை. ஸோ வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப்புள் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ அட்டாச்மெண்ட் குறையும். ஸோ அப்போ நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக தான் தெரியும். ஸோ இந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம், அது கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வருவீங்க, ஸ்லோவாக வந்து ரெக்கவர் ஆகும். சரி, உங்களோட பயம் ஃபஸ்ட்டு போகும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒர்ஸ்ட் இன்சிடெண்ட்டை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பயம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகும். சரி, லவ், உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லவ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக லவ் கொடுப்பீங்க. யாருக்கிட்டையும் வந்துட்டு ஓவரான ஒரு லவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படணும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப செலக்டிவான ஒரு லவ், அதுவும் யார் டிசர்விங். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் யார் டிசர்விங், யார் வந்துட்டு அந்த லவ்வுக்கே டிசர்வ் இல்லாதவங்க, உங்களோட லவ்வுக்கு டிசர்வ் இல்லாதவங்க, அது மாதிரி பார்த்து தான் நீங்கள் வந்து உங்களோட லவ்வை ஷேர் பண்ணுவீங்க. உங்கள் ப்ரியாரிட்டிஸ் ஆல்சோ அப்படி தான் இருக்கும். உங்களோட ஹாப்பி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேபி உங்களுக்குள்ளே ஒரு ஹோப் தெரிய ஆரம்பிக்குதா, ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு நிம்மதி. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு நமக்குள்ளே நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை, ஒரு ஹாப்பி ஃபீலிங் தெரிய ஆரம்பிக்குதா? பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த கார்டை பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் மேபி உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிளாக்கேஜாக தெரியலாம், பட் ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களோட லைஃப்பில் எது கிடைக்கணுமோ அது அந்த ரைட் டைமில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிவைனுக்கு வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் உங்களோட லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் எமோஷன்ஸ் வைஸ், நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்.
ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். தட்ஸ் இட். அதே மாதிரி ஒருத்தவங்களை பாராட்டணும் அப்படின்னா பாராட்டுவீங்க. ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுவீங்க. ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு மைண்ட் செட் வரும். ஸ்லோவாக வரும் உங்களுக்கு, ஆனால் வரும். ஸோ யூஆர் நாட் ஹோல்டிங் பேக். இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு வந்து பைல் நம்பர் 2 பார்க்குறப்போ ஒரு எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டுட்டு எல்லா விஷயத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு பெரிய விஷயமாக்கிக்கிட்டு இருந்த நீங்கள் இனி அப்படியே எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுருவீங்க. எதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுவீங்க. எனக்கானது எதுவோ அது எனக்கு தேடி வரும். தட்ஸ் இட். இந்த மைண்ட் செட்டே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அது ரிலேட்டடாக ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஒரு சூழ்நிலைகளும் ஃபேவரபுளாக இருக்கும். சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் இனி தேவையில்லாத அந்த ஃபேக் ட்ராமா, அன்னெசரியான ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது எல்லாம் வெளியில் வந்து போக போகுது. லைக் நீங்கள் வந்து உங்கள் லைஃப், உங்கள் வீடை மட்டும் க்ளீன் பண்ண மாட்டீங்க, உங்கள் லைஃப்பில் இருக்கிற அன்னெசரியான விஷயங்களும் க்ளீன் பண்ண போகிறீங்க. ரைட். அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் கெரியராக இருக்கட்டும், ஏதோ ஒரு பொசிஷனில் ஒரு லீடர்ஷிப், இல்லைனா ஒரு டீச்சர், இல்லைனா வந்து நீங்கள் சொல்லி மற்றவங்க கேட்குற இடத்துல வந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் டிபெண்ட்டாக இருந்தீங்க. பட் ஆனால் பீப்புள் உங்ககிட்ட ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸை வந்து கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ரைட். எல்லாமே அப்சைட் டவுனாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்டில் இந்த உங்களுக்கு பைல் நம்பர் 2க்கான என்டையர் மெசேஜஸ்மே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். ஸோ எல்லா மெசேஜஸுமே அது சேர்ந்து தான் வருது. ஸோ இட் இஸ் குட். உங்களோட அந்த டஃப் பீரியட் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, ஹோல்டு பண்ணாதீங்க, லெட் கோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கார்ட்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபார் பைல் நம்பர் 2 யூ காட் 9 of cups, magician. இது வந்து உங்களோட ஒரு ஜஸ்ட் லைக் ஸ்டார் மாதிரி ஒரு விஷ் கார்டுன்னு கூட நான் சொல்லுவேன். என்ன ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வாங்கணும், செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஒரு பிளாக்கேஜஸ் வந்திருக்கும். எய்தர் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும், இல்லை உங்கள் மைண்ட் செட் இருக்கும். உங்கள் மைண்ட் செட் சரி பொறுமையாக பண்ணிக்கலாம், பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. பட் இந்த டைம் எஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்குவீங்க, செய்வீங்க. அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், எஸ், ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இட்ஸ் லைக் ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும் வரக்கூடிய டேஸில். ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து டிவைன் தான் உங்களை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை நானா செஞ்சேன், எப்படி இந்த ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸ் இருந்தது, அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டிவைன் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ரைட். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே கரெக்டான அந்த டிவைன் பீரியடில் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவராக அது மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் மெஜிஷியன் கடைசி டோட்டலி வந்துட்டு ரெண்டுமே வந்து வெரி பிளெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஒரு மேஜர் பிளெஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், ஃபெதர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஹோப், ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி புதுசாக வந்து
ஒரு ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு புதுசாக ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் இட் குட் பி உங்களோட பேஷன் ரிலேட்டடாக ஒரு ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னு இருந்தால் எஸ், இந்த டைம் வந்துட்டு அதுக்கான ஒரு நல்ல ஃபேவர் உங்களுக்கு இருக்கு. சி, அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னால் செய்ய முடியும், என்கிட்டே நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். கம்பேரிஷன்ஸ் வந்து குறையும். சி, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை சுற்றி இருக்கிற வெரி க்ளோஸ் டு ஒன்று நீங்களும் தான் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பேரிஷன்ஸ் குறையும். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஃபார் பைல் நம்பர் 3, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எஸ் நீங்கள் செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கு. ரைட், உங்களுக்கான அந்த மாற்றங்கள்ங்கிறது இருக்கு. பட் ஆனால் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டேலண்ட் இருக்கு, என்ன ஸ்கில் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. அண்ட் தென் யூ ஒர்க் ஆன் தட். அண்ட் உங்களோட உங்களோட டே டு டே லைஃப்லையும் சரி, இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயத்துலையுமே ஒரு நியூ வேஸ் ஆஃப் திங்கிங் தேவைப்படுது. மேபி ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களா, ரொம்ப நாளாக ஒரே மாதிரி பிளானிங், ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தேவை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு யோசனைகள். ஓகே, உங்களோட ஏதோ ஒரு ஸ்கில் வெளியே தெரியும். ஓகே, ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீனில் இக்னோர் பண்ணிடுங்க. கரண்ட் ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த கரண்ட் ஆஃப் ஆனதை பற்றி எதுவும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 3. ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப நாளாக வந்து பிரச்சனைகளையும் பார்த்து ஹோப்லெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ட்ரூ ஜாய். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக போகிறீங்க வரக்கூடிய டேஸில். புதுசாக ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஆர்ட் ஃபீல்டில், அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரைட், உங்களோட அந்த டேலண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அது ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பீப்புள் வந்துட்டு உங்களோட அந்த டேலண்ட், அந்த ஆர்ட் ஃபீல்டு, அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்கான அந்த ஒரு தாட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் அது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஆல்சோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேலண்ட் உங்களுக்கு இருக்குங்கிறதும் தெரிய வரும். அது மூலயமா ஒரு ஆஃபரும் வரும். சரி, எனக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு ஹோப்பே இல்லை, ஒரு டார்க் வேர்ல்டில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உங்களுக்கு ஃபுல்லாக ஹோப் நிறைய இருக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துட்டு கிடைக்கும். சரி, எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல், ஆர்ட் ஃபீல்டில் தான் வந்துட்டு நிறையவே தெரியுது. உங்களுக்கான அந்த வாய்ப்பு, நீங்கள் வந்து உங்களை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வரக்கூடிய டேஸில் எஸ்பெஷலி. அண்ட் ஏதோ ஒரு சயின்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பாருங்களேன், எப்படி நீங்கள் வந்து முன்னாடி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு. ரைட், அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஒரு வெட்டிங், எய்தர் வந்து ஒரு வெட்டிங், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கு. பீப்புள் வந்து டெஃபினட்டாக உங்களை நோட் பண்ணுவாங்க அங்கே. உங்களுக்கு அந்த அந்த ஒரு பிளேஸ், நீங்கள் அந்த போகிற அந்த இடத்துல உங்களோட ஆரா அண்ட் உங்களோட அட்ராக்டிங் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. அது டெஃபினட்டாக வந்துட்டு பீப்புள் நோட்டீஸ் பண்ண வைக்கும். சரி, இப்போ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து
எல்லாமே வெரி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷர் அது ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம அதுக்கு எப்படி சொல்யூஷனை கொண்டு வருதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் டேர்ம்லேயே பார்த்துட்டே இருக்கீங்களே, இப்படி ஆகிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி பார்க்கறத தாண்டி ஓகே இதிலிருந்து எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய டேஸில். பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல். இன்னைக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நீங்கள் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்னஸ் நிறைய சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும். ஏதோ ஒரு விஷயம், எவ்வளோ விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், அதில் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.